அக்கா கோவப்படாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா. என்ன தடி சொல்ற? உன் வாழ்க்கை மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி, விளங்கவே மாட்ட. என் வாழ்க்கையை நாசமாக்குனது அந்த தனிக்காச்சலம் தான். மணமேடையில் உட்காரும் போது சந்தோஷமா உட்காரணும்னு நினைக்கிறேன். நமக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கணும். புருஷன் பொண்டாட்டியா உட்காரணும், எளிய புனியமா உட்காரக்கூடாது. என்னால நம்பவே முடியல வசந்தி. என்னாலயும் நம்ப முடியல. நான் எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்கிறவ. எனக்கு சந்தேகப்பட தெரியாது. அந்த தனிக்காச்சலம் என்கிட்ட பேசும்போது அவ்வளவு நல்லவர் மாதிரி நடிச்சாரு. இப்பதான் அது எல்லாமே நடிப்புன்னு எனக்கு புரியுது. நான் ஒரு போலீஸ்காரன், எதையும் சந்தேக கண்ணோடய பாக்குறவன். எனக்கே தனிகாச்சலத்தை பத்தி சந்தேகம் வரலனா உங்களுக்கு எப்படி வரும்? ஏ சார், தனிக்காச்சலம் உங்க ரிலேட்டிவ்னு சொல்றீங்க. உங்களுக்கு அவர் கேரக்டர் பத்தி கொஞ்சம் கூட தெரியாதா? தெரியல வசந்தி. அது மட்டும் இல்ல, தனிகாசல எங்க அம்மா வகையில தூரத்து சொந்தம். ஏதோ பட்டு படாம பழக்கம், அவ்வளவுதான். ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டனால அகிலாவுடைய நிச்சயதார்த்தத்துக்கு நான் வந்தேன். நிச்சயதார்த்தத்திலே கல்யாணம் நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. நின்னு போன கல்யாணத்தை நான் அப்படியே விட்டு தொலைஞ்சிருக்கலாம். நான் தான் அகிலாவோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு வரிஞ்சு கட்டிட்டு வேலை செஞ்சேன். இப்போ நான் எல்லாருக்குமே கெட்டவளா ஆயிட்டேன். என்னை பத்தி நான் கவலைப்படல சார். எத்தனையோ பேர் எவ்வளவோ என்னை பத்தி பேசிட்டாங்க. அதுக்காகலாம் நான் பயப்படல. என்னோட பயம் எல்லாம் அகிலாவோட வாழ்க்கைய நினைச்சுதான். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே புரியவே இல்ல. அம்மா வசந்தி, நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? எப்படி நீ தனிகாச்சலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட? அதுக்கு ரேவதி நேரடி சாட்சியா இருக்கா. ரேவதி தனிகாச்சலம் கம்பெனில வேலை செஞ்சவ, ஏழை பொண்ணு. அவ வாழ்க்கைய தனிகாச்சலம் நாசம் பண்ணிட்டான். இப்போ அகிலாவோட வாழ்க்கையும் அவனால வீணா போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். தனிகாச்சலம் உங்களை வச்சு தப்பிக்க பாப்பாரு. தயவு செஞ்சு நீங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த விஷயத்துல நீங்க நியாயத்தோட பக்கம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன வசந்தி, என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டது இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான். நான் எப்பவுமே நீதி நியாயம் இந்த பக்கம் தான் இருப்பேன். உங்க அண்ணன் வேலை பார்க்குற சந்திரிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது. கல்யாணம் நடக்க இருந்த நேரத்தில் ஒரு பெரிய கேஸ்ல அவங்க அப்பாவுக்கு சம்மந்தம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. வருங்கால மாமனாராச்சு, அவரை கைது பண்ணாம நம்ம கல்யாணம் நின்று போயிருமோன்னு கவலைப்படாம அவரை தூக்கி நான் ஜெயிலில் வச்சேன். அதனாலதான் எங்க கல்யாணம் நின்று போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு அந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை, அவரை மாட்டி விடணும் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு விசாரணையில் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நானே போராடி அவருக்கு எதிராக இருந்த கேஸை உடைச்சி சந்திரிகாவுடைய அப்பாவை வெளியில கொண்டு வந்தேன். ஆனா சந்திரிகா இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கா. வாழ்க்கையில சில நேரத்துல நல்லவங்கள தப்பா நினைச்சிடறோம், தப்பானவங்கள நல்லவங்களா நினைக்கிறோம். சந்திரிகா பார்வையில நான் தப்பானவனா இருக்கிறேன், என் பார்வையில தனிகாச்சலம் நல்லவரா தெரிகிறாரு. அதனால நானும் உண்மை தெரியாம அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டேன். சரியான நேரத்தில் நீ தனிகாச்சலத்தை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்க. இனிமேல் அகிலாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அகிலா வந்துட்டா உங்களை இப்ப தப்பா நினைக்கிற எல்லாரும் அவங்களுடைய கருத்தை மாத்திக்குவாங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நான் தனிகாச்சலத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறேன். நீ கவலைப்படாம போ வசந்தி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார், நான் வரேன்.
நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு தான் இங்கே வந்திருக்கேன். பேசணுமா இல்ல விசாரிக்கணுமா? நீ என் சொந்தக்காரனா இருந்தாலும் போலீஸ்காரனாச்சே, அதான் கேட்டேன். நீங்கள் புத்திசாலி தான், சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், ரேவதிங்கிறது யாரு? உங்களை தான் கேட்குறேன், ரேவதிங்கிறது யாரு? ரேவதி என் கம்பெனியில் வேலை செஞ்சுவ, அவ்வளோதான். அப்புறம் நீ என்ன கேட்குறன்னு எனக்கு புரியல விக்ரம். ரேவதிக்கு உங்களுக்கு அவ்வளோதான் வருவா? உறவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் என் கம்பெனியில் குடோன்ல கூலிக்கு வேலை செஞ்சுவ, அவ்வளோதான். நீங்கள் அவளை ஏமாத்திருக்கீங்க. இல்லையே, அவ செஞ்ச வேலைக்கு சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துட்டேனே. அவ செஞ்ச வேலைக்கு கொடுத்துட்டீங்க, நீங்க செஞ்ச வேலைக்கு என்ன கொடுத்தீங்க? விக்ரம், நீ எதையோ மனசுல வச்சுட்டு கேட்குற. நான் என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா மறைக்கிறீங்க. சரி, நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். சில விஷயத்துல நாகரிகம் பார்த்தா நடக்காது. ரேவதிக்கு உங்க பொண்ணு வயசு தான் இருக்கும். தகப்ப ஸ்தானத்துல இருந்துகிட்டு தப்பு பண்ண நினைக்கலாமா? நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு தெரியல விக்ரம். ஆனா உன்னை பேச வைக்கிறது யாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். என்ன பார்க்குற? வசந்தி இப்போ உனக்கு ஃப்ரெண்டா இருக்கால்ல, அவ சொல்லித்தானே இப்படிலாம் பேசுற நீ. அவ சொல்றத முழுசா நம்பாத. சரி, ரேவதியை விடு. வசந்தி வேற என்ன சொன்னா? நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது வசந்திக்கு உங்களை பத்தி வேற ஏதோ விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆமா, உங்களுக்கு எத்தனை மக இருக்காங்க? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குற? எனக்கு சுனிதான்னு ஒரே மக தானே இருக்கா? மருமக வந்துட்டா அவளும் மகளுக்கு சமன் தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு 2 பொண்ணு. மருமகளை நீங்க மகளாவே நினைக்கிறது இல்லையா? சொல்லுங்க. அது அது விக்ரம், நீ கேட்கறது எனக்கு புரியுது. என் மருமக அகிலாவுக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கு. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காதல் கள்ளக்காதலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவது பழசெல்லாம் மறந்துட்டு என் பையனுக்கு உண்மையா நடந்துக்கணும் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணினேன். இந்த காலத்து பொண்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணா பிடிக்கிறது இல்லையே. அவ போய் வசந்தி கிட்ட ஏதாவது புலம்பிருப்பா. அந்த வசந்தி உன்கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுத்துருப்பா. நீ ஏன் அதை கேட்டு என்ன விசாரிக்க வந்திருக்க? அதே மாதிரி தான் என்கிட்ட வேலை பார்த்த ரேவதி கஷ்டப்படுறாளேன்னு அவன் மேல இறக்கப்பட்டு அப்பப்போ பணம் கொடுத்து உதவி பண்ணினேன். அதுதான்ப்பா தப்பா போச்சு. பொன்முட்டை போடுற வார்த்தை ஒரேடியா அறுக்க பார்த்தா, என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து பணத்தை கறக்க பார்த்தா. அதுல அவ ஏமாற்றம் அடைஞ்சதுனால என்னை பத்தி வெளியில தப்பு தப்பா சொல்லிட்டு திரிகிறா. இதுதான்ப்பா நடந்தது. ஒருத்தர் இன்னொருத்தரை பிளாக்மெயில் பண்ணாலே அதுக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். நான் ஒரு ஆளுகிட்ட பேசும்போதே அவன் எப்படிப்பட்டவனு கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உங்களை பத்தி தான் இத்தனை வருஷம் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். ஓகே, உங்களை பத்தி அப்பவே தெரிஞ்சிருந்தா உங்களை வெளியில எடுத்துருக்கவே மாட்டேன். நீங்க இவ்வளவு கெட்டவரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் இப்படி நடந்துக்கிட்டா நானே உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன். விக்ரம், உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும்பா. அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். நான் யூனிஃபார்ம் மாட்டிட்டா சொந்தக்காரங்களா எனக்கு கண்ணுக்கு தெரியாது. யாரு தப்பு பண்ணாலும் அக்யூஸ்டா தான் நான் பார்ப்பேன். நானும் அப்படித்தான் விக்ரம். என்னைக்காவது ஒரு நாள் நான் தப்பு பண்ணினேன்னா, இல்ல தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சுன்னா நானே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிடுறேன். அதனால என்னை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வா, கீழே போய் சாப்பிடலாம். வா. இல்ல, நான் கிளம்புறேன். இருப்பா, அக்யூஸ் வீட்டுல சாப்பிட்டா தான் தப்பு. உன்னை இந்த அங்கிள் வீட்டுல தானே சாப்பிட சொல்றேன். வா. அகிலா காணாம போன கேஸ்ல நான் உங்களை வெளியில கொண்டு வந்துட்டாலும் நீங்க இன்னும் போலீஸோடைய விசாரணை வளையத்துக்குள்ளதான் இருக்கீங்க. சோ இப்ப நீங்க அக்யூஸ்ட் தான். அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. சாப்பாடு என்ன சாப்பாடு? விருந்தே சாப்பிட்றேன்.
அகிலா காணாம போன கவலை ஒரு பக்கம், சுதா தலைவலின்னு மாடியில படுத்து கிடக்குறா. நம்ம வீட்டுல நடக்க கூடாதெல்லாம் நடக்குதே. என்ன அகிலா, அகிலா, அகிலா அகிலா, அகிலா அகிலா எங்கம்மா போயிட்ட? எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு எங்கம்மா போயிட்ட? ஏம்மா இப்படி பண்ண? என்னம்மா இப்படி பண்ணிட்டியே? அம்மா அகிலா பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கா. முதல்ல அவளை உட்கார வைப்போம், அப்பா எல்லாத்தையும் பேசிக்குவோம். கூட்டிட்டு வா வசந்தா, வா உட்காருமா. என்னம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்னம்மா எங்கம்மா என்னம்மா போன? இப்படி பண்ணிட்ட? ஏம்மா அழாதம்மா, 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 அழாதம்மா. என்னம்மா ஆச்சு? எங்கம்மா போன? பாட்டி, நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் பாட்டி. அந்த வீட்டுல எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க பாட்டி. என்னம்மா சொல்ற அகிலா? என்ன என்ன நடத்த கெட்டவன் முத்திரை குத்திட்டாங்க. என்னம்மா இது? அந்த வீட்ல எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல. அவங்க பேசுற பேச்செல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன் பாட்டி. ஏம்மா இதெல்லாம் முன்னாடி எங்ககிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் வளர விட்டுக்க கூடாதுமா. முதல்ல எங்ககிட்ட சொல்லிருக்கணும். அகிலா, இந்த விஷயத்துல எடுத்தவங்க அவுத்தவங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாதுமா. கொஞ்சம் அமைதியா இரு, மெதுவா பேசிதான் சரி பண்ணணுமா. இல்ல தாத்தா, இனிமே நான் உங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த நரகத்துல போய் என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. உங்க எல்லாரையும் நான் கை எடுத்து கும்பிடுறேன். நீ அங்க இருந்தே போன் பண்ணிருக்கலாமேம்மா. நீ வீட்டை விட்டு ஏமா கிளம்பி போன? உன்னை காணும்னு நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துட்டு இருந்தோம் தெரியுமா? ஏம்மா அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா நேரா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானம்மா. ஏம்மா அப்படி தப்பான முடிவெடுத்த? நேத்தெல்லாம் எங்கம்மா போயிருந்த? ஏங்க என்னங்க ஆட்டோ மீட்டரை கட் பண்ணாம நீங்க பாட்டு உள்ள வந்து உட்காந்துட்டீங்க? ஏங்க அவங்கள உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி டார்ச்சர் பண்ணி தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்களா அவங்க? என்னம்மா சொல்றாரு? தற்கொலை பண்ணிக்க போயிட்டியா? அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை நான் கும்பிடுற கடவுள் தான் என் பொண்ணை காப்பாத்திருக்கு. ஏங்க நீங்க கும்பிடுற தெய்வம் காப்பாத்தலீங்க, நான் தான் காப்பாத்திருக்கேன். அதுவும் இவங்க விழுந்த கடல் ரொம்ப ஆழமானது. நீச்சல் தெரிஞ்சவங்க கூட தப்பிக்க முடியாது. அலை உள்ள இழுத்துட்டு போயிருந்தா பாடி அந்தமான்ல தான் மிதக்கும். கடல்ல விழுந்து சாக போனியா? ஏமா இப்படி பண்ண? நீ என்ன அனாதையா? செத்துதான் ஆகணும்னா நானும் உன் கூடவே வந்திருப்பேனம்மா. நல்ல வேலைங்க நீங்க வரல. ஒரே நேரத்துல 2 பேரை காப்பாத்திருக்க முடியாது என்னால. சரிங்க, இங்க ஏதோ எமோஷனல் பிளே ஓடிக்கிட்டு இருக்குது, அதை நான் கெடுக்க விரும்பல. ஒரு 100 ரூபாய் காசை கொடுங்க, நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி தம்பி, என் பொண்ணு உசுரை காப்பாத்திருக்கீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்தாங்க. என்னங்க 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? என்கிட்ட சில்லற கூட இல்லையே. பரவாயில்ல தம்பி, சில்லற வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க இது? ஓஹோ, ஆட்டோக்கு 100, உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கு 900மா? ஆளாளுக்கு பொண்ணை பார்த்து அழுது புரண்டுட்டு இருந்தீங்க. உங்க பொண்ணு உசுருக்கு வெறும் 900 தான் வேல்யூவா? சரி, எதுக்கும் இருக்கட்டும். வர்ற மகாலட்சுமி வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சரி, நான் வரேன். ஏங்க முதல்ல உங்க பொண்ணுக்கு வாழ கத்து கொடுங்க. உயிரோட இருந்தா எல்லா கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வரலாம். செத்து போயிட்டா அதோட கதையே முடிஞ்சு போச்சுங்க. இத பாருமா, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் எல்லாத்துக்குமே காசு தான். சுடுகாட்டுக்கு போய் பாரு,
போனத்தை கீழே போட்டுட்டு வெட்டியான் பேரம் பேசிட்டு இருப்பான். அதனால பிரச்சனை எல்லா இடத்துலயும் தாம்மா இருக்கு. இத பாரு, அவ்வளவு பெரிய கடல்லயே மூழ்கி எழுந்து வந்திருக்க. வாழ்க்கை கடலை விட சின்னதுதான், அதுல வாழ பழகிக்க. பெருசு, உனக்கு இல்லாத அனுபவமா எனக்கு இருக்க போகுது. பொண்ணுக்கு புத்தி சொல்லு, எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ கத்துக்குடு. பட்டா? ரொம்ப தேங்க்ஸ். கடல்ல காப்பாத்தும் போதும் சொல்லல, பசின்னு சொன்ன டிஃபன் வாங்கி கொடுத்தேன் அப்பவும் சொல்லல, இப்ப சொல்ற. உனக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு, பொழைச்சுப்ப. உங்க பேர் சொல்லவே இல்லையே. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சரி தெரிஞ்சுக்க, என் பேர் சரவணன், அந்த முருகன் பேரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் அவங்க வீட்டில் போய் பேசுறேன். வேண்டாப்பா, நீங்களா போய் ஒண்ணு அவங்க கிட்ட பேச வேண்டாம். எனக்கு அங்க போகவே பிடிக்கலப்பா. ராஜா, இப்ப அவளை எதுவும் தொந்தரவு பண்ண வேணாம், பேசாம விட்டுரு. அவ போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். வசந்தா, நீ அவளை உள்ள கூட்டிட்டு போம்மா. பாட்டி, அம்மா எங்க? உன்னை காணும்னு அழுது தலைவலின்னு மாடியில படுத்திருக்காம்மா. உன்னை பார்த்தாதான் அவளுக்கும் கொஞ்சம் நிம்மதி. வா போய் பார்க்கலாம், வா வா. போம்மா. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். யாருப்பா நீ? இது மாயாவோட வீடு தானே? ஆமா, நீ யாரு? என் பேர் ரவி. மேடத்துக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். நான் வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க, அவங்களே ஓடி வந்துருவாங்க. மேடம், மாயா மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்? யார் நீங்க? என்ன மேடம், என்ன தெரியலையா? நான் தான் ரவி மேடம். மேடம், வைஷாலி புருஷன் மேடம். பத்து பவுன் நகை, அடகு கடை, விசிட்டிங் கார்டு கொடுத்து எப்போ என்ன உதவி வேணாலும் கேளு அப்படின்னு வைஷாலி கிட்ட சொல்லியிருந்தீங்களே. ஓ, வைஷாலி புருஷன்ல? நீங்க நாளைக்கு எஸ்டேட் ஆபீஸ்ல வந்து பாருங்க. இப்ப கிளம்புங்க. ஐயோ மேடம், நாளைக்கு வரதுன்னா வரேன் மேடம். நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா, காரணம் எதுவா இருந்தாலும் அங்க வந்து சொல்லுங்க. இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஐயோ மேடம், இப்ப நான் வேலை இல்லாம இருக்கேன் மேடம். உங்ககிட்ட எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. எனக்கும் ஒரு வேலை போட்டு கொடுத்தா நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு இங்கேயே வந்துருவேன்ல. அதோட சென்னையில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். ஊட்டி நல்லா குளுகுளுன்னு இருக்கு மேடம். பெருசு, அவர் அனுப்பி வைங்க. எதுவா இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்து பார்க்கட்டும். சரிம்மா, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல. மேடம், மேடம் நான் சொல்றதை கேளுங்க மேடம். இல்ல மேடம், பல வருஷமா வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா ஒரு விடிவு காலம் வரும் தான் உங்களை பார்க்க வந்தேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நீங்க தான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணும் மேடம். மாயா, மச்சான், நீங்க எங்க?